எல்லாமே நல்லா ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கலாம். கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பழைய நிகழ்வுகள் மேல அந்த எப்படி தோக்காதுக்கு நல்லா இருக்கு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது ரெண்டுமே சொல்லியிருக்கோம். நல்ல சாங்ஸ் நல்லா இருக்கு. எல்லாமே முத்துக்குமார் பாடலாம் நல்லா இருக்கு. சூப்பர் சார். எதிர்பார்க்க முடியும். நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோ வந்து ஒரு 4-5 படம் பண்ணிருக்காரு. டிட்டோன்றது டாக்டர் கேரக்டர். இந்த படத்துல அவர் நல்ல சாங் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. நண்பனை வந்து பழி வாங்கும் போது அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு புதுமுகம் மாதிரி தெரியல, இதுல நல்லா பண்ணியிருக்காரு. 2-3 படம் பண்ணிட்டு இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். ஒரு நல்ல ஒரு பாடல்லாம் நல்லா இருக்கு. பாடல் நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டர் இறந்தாரு. பட் சிற்பி வந்து பின்னணி இசை கொடுத்திருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. குடும்பத்தோட தாராளமா பார்க்கலாம் சார். செல்லப்பட்டி வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் அப்படி போயிட்டு, செகண்ட் ஹாஃப் தான் வந்து கதை யூகிக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதுதான் தயாரிப்பாளருக்கு நல்ல கண்டிப்பா தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் பாக்குறோம். அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அது வளரும் சார். கண்டிப்பா சார். ஏன்னா நம்ம ஏஜ்ல 90s நல்ல இதுவாங்க. அதுக்கேற்ற காட்சி அமைகள் பண்ணி இருக்காங்க. படம் பார்க்கலாம், அவசியம் பார்க்கலாம். ஹீரோ வந்து பரவாயில்ல, ஒரு புது மாதிரி இல்லாத 2-3 படம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. நல்ல கருத்தான படம். ஒருதலை காதல் ஏற்பட்டா எப்படி நடக்கும், அதனால ஒரு பொண்ணுடைய மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு காதல் பண்ணனா நல்ல கருத்தான படம். நல்லா பார்க்கலாம், குடும்பத்தோட நல்லா பார்க்கலாம். காமெடி இருக்கு நல்லா. ஹீரோயின் செல்லக்குட்டி படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். செல்லக்குட்டி ஒரு வெள்ளைக்கட்டின்னு சொல்லலாம். ஹீரோ, ஹீரோயின், வில்லன் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு அருமையான காதல் பாட்டு ஒண்ணு இருக்குது. ஃபைட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும் ஒரு எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ், திருப்பு முனையா இருக்கும். அதாவது ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அருமையான ஒரு படம். சூப்பரா இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சாங்க. நல்ல கேரக்டர். எல்லாருமே பொதுவா ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருந்துச்சு. பாரதி ராஜா படம் மாதிரியே எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்கப்பா. பிடிச்சிருக்கு. எல்லாரும் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. மியூசிக், பாட்டெல்லாம் அழகர் கோயில அந்த இது மாதிரி வந்துச்சு. நல்ல மூவி, வெரி குட் அட்டெம்ப்ட். நல்ல கம்ப்ளீட் ஃபேமிலி மூவி. நல்லா என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மியூசிக், பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பர். உண்மையிலே வந்து 90sல நம்ம உண்மையிலே லவ் ஸ்டோரி ஒன்று பார்த்துருப்போம். இப்போ லேட்டஸ்ட் லவ் ஸ்டோரி எல்லாம் வந்து இன்ஃபாக்சுவேஷன் தான் சார். ரியல் லவ் ஸ்டோரி அப்போ வந்து கிளாஸ்ல ஆரம்பிச்சு, ஸ்கூல் லைஃப்ல ஆரம்பிச்சு, காலேஜ்ல வந்து அவங்க எப்படியெல்லாம் வந்து முடியுது, டேர்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னு ரியல் லைஃப் ஸ்டோரி சார். பாலாஜியோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கும் சார். சிற்பியோட மியூசிக் ரசிக்கலாம் சார். தப்பு சொல்ற மாதிரியே இல்லை சார். நல்லா இருக்கு படம். ஒரு ஃபேமிலியோட. மகேஷோட நடிப்பு தான் சார். சாரி, பாலாஜி மகேஷோட நடிப்பு செம கிளாஸ். உண்மையிலேயே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நியூ கமர்ஸ், நியூ எல்லாம் பண்ணிட்டு ஹீரோ எல்லாம் பார்த்து என்கரேஜ் பண்ணணும் சார். ஒண்ணுமே இல்ல, வெட்டு கத்தி இதுதான் நம்ம பாத்துருக்கோம். ரத்தம்னா ஒவ்வொரு படத்துலயும். ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட ரசிக்கக்கூடிய லெவல்ல ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் சார். சூப்பரா எடுத்துக்காரு. ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி சார். ஒவ்வொரு விஷயத்திலும் கேர் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு சார். அதாவது வந்து பெரிய டைரக்ஷன் எல்லாம் கிடையவே இல்லை. எவ்வளவு ஒரு ஃபேமிலியோ, ஆனா ஒரு நிமிஷம் கூட அதுல வந்து கொஞ்சம் லேக்கே ஆகாம கொண்டு போறதுன்றது பெரிய விஷயம். பாராட்ட வேண்டிய டைரக்டர், பாராட்ட வேண்டிய நடிகர் எல்லாருமே சிறப்பா பண்ணியிருக்காங்க.
நல்லா இருக்கு சார். ஃபேமிலியோட பாக்கணும்னா இந்த படம் தான் சார் எனக்கு அந்த 3 hours நல்லா நல்லா போச்சு. ஒரு ஃபிளாஸ் எதுவுமே தெரியல. கண்டினியூஷன் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். நம்ம இப்ப இருக்க சீசன்ல வந்து ஒரு வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த ஃபிலிம் வந்து குழந்தையோட சேர்த்து ஃபேமிலியாவே போய் பார்க்கலாம். ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி ஆமா சார். அவங்கவுங்க பாட்டு அவங்கவுங்க பிளே பண்ணிருக்காங்க நல்லாவே. இல்ல ட்ரூ லவ் பத்தியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியுமே நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஆமா சார் கண்டிப்பா அந்த ஸ்கூல் டேஸ்ல அந்த பெல் ரிங்கிங் அப்புறம் அந்த ஒரு சின்ன சின்ன சண்டை இப்போ வந்து இப்ப இருக்க ஸ்கூல் கிட்ஸ் கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியல. இந்த ஸ்டோரி வந்து நம்மளே போய் பாக்குற மாதிரி கண்டிப்பா பாக்கலாம் சார். ஃபேமிலியோட பார்த்தா எந்த ஒரு ஃபிளாஸுமே இல்ல. நல்லா போச்சு. மக்களோட பார்க்கும்போது நம்ம படைப்பு ரொம்ப மக்கள் ரசிக்கும் போது எல்லாம் சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். இன்னொன்னு பேசலாம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கல்யாண நாள். அது கடவுளுக்கு இன்னைக்கே படம் ரிலீஸ் ஆகிருக்கும் போது ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி. அப்ப நீங்க எல்லாம் வந்து படம் பார்க்கும்போது ரசிகர்கள் எல்லாம் இடைவெளிக்கு அப்புறம் படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட மனசு இந்த படத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக எந்த அளவுக்கு நான் பண்ணுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். பெண்களுக்கான படம் இது. நான் பெண்கள் ஏன்னா ரொம்ப மதிக்கக்கூடியவன். அதனால பெண்களுக்கான படம் இது. இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது உங்களை மாதிரி உள்ள மீடியா எல்லாம் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். நான் சொல்ல முடியாது. பாட்டு வந்து நான் சந்தி சொல்லணும் முரளிதரன் இறந்துட்டாங்க. அவங்க கொடுத்த சாங் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை தொடர்ந்து போன ஒரு பாட்டை நான் தான் எழுதினேன். அது கொஞ்சம் கிளைமாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னா அது ஒரு சந்தோஷமா இருக்கு. பாட்டு வந்து இப்ப உள்ள பாட்டுகள்ல இந்த அளவுக்கு பாட்டு இருக்குமா எனக்கு தெரியல. நானே சொல்லியிருந்தா நீங்க வந்து கேளுங்க பாருங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும். 90 கிட்ஸுக்கும் பிடிக்கும், 2K கிட்ஸுக்கும் பிடிக்கும். ஒரு நல்ல ஃபேமிலி படமா தான் எடுத்திருக்கோம். எந்த ஒரு ஆபாசமும் இல்லை. நல்லா சந்தோஷமா பார்த்துட்டு வாழ்க்கை அனுபவிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கு. நீங்க வந்து தயவு செஞ்சு தியேட்டர்ல பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கும் நல்லா இருக்கும்.